ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் மேலேயே தான் புதன், சூரியன், சுக்கிரன், குரு இருக்காங்க. 12ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்துக்கு மாறுறாரு. 14ஆம் தேதி புதனும் மாறுறாங்க. 15ஆம் தேதி சூரியனும் மாறுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு குரு மட்டும் உங்கள் மேலே இருப்பார். அண்ட் 5ஆம் வீட்டில் கேது, சனி பகவான் 10ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் ராகு, 12ல் செவ்வாய் இருக்காங்க. இந்த கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்க போகுது. தொழில் லாபம், விவசாயம் லாபகரமாக இருக்கும். ப்ரமோஷன், பிஸ்னஸ், இது எல்லாமே ரொம்ப 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 நல்லாயிருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுப விரய செலவுகள், சந்தோஷமாக இருக்கிறதுக்கான செலவுகள், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுக்கான செலவுகள், இது எல்லாம் ஒரு டூர் போகிறீங்க அப்படின்ற செலவுகள், ஒரு சுபமான வார்த்தைகள், சுபமான விஷயங்கள், ஒரு நகை வாங்கிறது, பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிறது, இதெல்லாம் ஒரு சுகம் சந்தோஷத்தை, சின்ன சின்ன விஷயங்கள் தானே சுகத்தை கொடுக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது, பட் ஸ்டில் அந்த 5ன்ற கேதுவை நீங்கள் குரு பகவான் உங்கள் மேலேயே இருந்து தன்னுடைய பார்வை படுறதுனால அந்த கேதுனால் வரக்கூடிய மைனஸஸுமே உங்களுக்கு ப்ளஸ் ஆகுது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்கள் குழந்தைகளோட சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அது குருவினால் அது சரியாயிடும். ஸோ ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சில எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்லுது, செகண்ட் ஹாஃபும் எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்லுது. மெயின் பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட், லாபம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதில் 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் போய் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த விரயம் உங்களுடைய, அதாவது ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால் அமையக்கூடிய வகையில் இருக்குது. லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களால ஒரு தேவையில்லாத செலவு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நயத்தோடு நீங்கள் செலவு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக ஆயிடும். அதுவும் செகண்ட் ஹாஃபில் புதன் 2ஆம் வீட்டில் வேற போகும்போது அங்கே நீங்கள் புத்திசாலித்தனமாக, பொறுமையாக, நீங்கள் ஒரு நல்ல லிசனராக இருந்தீங்க அப்படின்னாலே இதுலேருந்து ஜெயிச்சிடலாம். ஏன்னா அந்த விரயஸ்தானத்தினால வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் முழுமையாக கேட்கும்போது குருவும் அதே 7ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த இடத்துல பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார், ரொம்ப நல்லா இருக்குது பிஸ்னஸ், அதனால் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிஷினரி வாங்கி போட்டுடலாம், அந்த மிஷினரி இவ்வளோ லட்சங்கள் வருது அப்படின்லாம் சொல்கிறாரு பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா இரு அப்படின்னு எடுத்த உடனே ஒரு பிளாக், ஒரு ஸ்டாப், அது பிரச்சனையில் கொண்டு வந்துடும். ஏன்னா 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்து விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்த்துட்டு இருக்கார். அவர் உங்களுடைய 7ஆம் அதிபதின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் உங்கள் ஒய்ஃப் கேட்கலாம், இல்லைங்க நம்ம அந்தமான் போகலாம், இந்த டூருக்கு போகலாம், அந்த டூருக்கு போகலாம். இப்போ தான் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சில டூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம். பட் அந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போது பொறுமையாக நிதானமாக கேட்டு பக்கத்தில் போய் உட்காந்து அவங்க கைகளை பிடிச்சி, இல்லைம்மா இப்போ தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக உன்னுடைய ஆசையை நிறைவேற்றலாம், கொஞ்சம் நாள் தள்ளி போட்டுட்டு போகலாம் அப்படின்றது நீங்கள் குடும்பத்துலேயும், அதே மாதிரி தொழிலில் வரும்போது, ஓகேப்பா நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, பட் லெட்ஸ் ஒர்க் ஆன் இட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா புதன் அங்கே தான் டெக்னிக். அது நீங்கள் சொல்கிறதும் ரைட்டு தான், அவர் சொல்கிறதும் ரைட்டு தான். ஆனால் வேகம் வேண்டாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சொல்லணும். அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படின்றது அதிக
வீரமான ஒரு கிரகம். அதிக விவேகம் வேணும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து நடப்போடும்போது, அதுவும் தொழில் சம்பந்தமாக நடப்போடும்போது, தொழில் அப்படின்றதே நம்ம எதுக்காக அப்படின்னா நம்ம சம்பாரித்து செலவு பண்ணி அந்த செலவு ஃபினான்ஸ் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது தடுமாறுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணணுன்ற உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பிரதிபலிச்சிடுங்க. 10ல் சனி அண்ட் 12ல் செவ்வாய், இது நல்ல காம்பினேஷன் அல்லன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனை வார்த்தைகளால் போடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் போடா அப்படின்னு சொல்லி அவருடைய மனசு கோன்ற மாதிரி ஒரு பார்ட்னரை நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போது வெறுப்புன்றது வந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்துல எனிமிட்டியை நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. ஸோ அங்கே அந்த எனிமிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ரெடியாக இருங்க. இந்த மாதம் உங்களை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லது பண்ணாலும் விமர்சனம் இருக்கும், நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் விமர்சனமாக இருக்கும். ஆனால் எல்லாமே அவனுக்கு தான் தெரியும்டா அடேங்கப்பா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக கேட்க தான் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகபட்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்மைலி பொம்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு பேக் ஆன்சர் கொடுக்காதீங்க, பேக் ஃபயர் பண்ணாதீங்க, விரோதத்தை வளர்த்துக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அவங்க மைனஸை நீங்கள் காசப்பாக அவங்க முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நீங்கள் எதை சொன்னாலும் இப்போ மாட்டிக்குவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கடைசியில் உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது இதனால தான் பிரச்சனைன்னு தெரியாமல் போயிடும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதெல்லாம் பெரிய யோகம். அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கவனிக்கவே நேரம் இருக்காது. ரொம்ப ஸ்பீட் எடுப்பீங்க, ரொம்ப வளர்ச்சிகள் இருக்கும். இங்கே ஆர்டர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். பின்னாடி 4 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாக இருந்து உங்களுக்கு எது இப்போ செய்யணும் அப்படின்னு தோணுதோ அதை வேகம்ன்றதை விடுத்து விவேகம்ன்ற ஒரு காலம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு லீஸ்ட் பாதர்டாக யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லா காலகட்டத்துக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்க படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அனைத்து லைஃப் ப்ராஜெக்ட்டுக்குமே இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா விரயம் ஆகாமல் அது சுப விரயம் ஆகிடும். ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே சிவனேன்னு இருங்க அப்படின்னா நம்ம யாரை கும்பிடணும்? சிவனை கும்பிடணும். வில்வ இலைகள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்ற ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய தின வேலைகளை ஆரம்பித்தாலே அது உங்களுக்கு அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஓம் என்ற பிரணவ மந்திரம் இப்போ ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டும் இருக்குது, அதே சமயம் ஈக்குவலண்ட்டாக ஒரு டக்கஃபோரும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சில டக்கஃபோர், செகண்ட் ஹாஃப்லேயும் சில டக்கஃபோர். அது குடும்பத்துலேயும் இருக்குது, பிஸ்னஸ்லேயும் இருக்குது. ஆனால் வளர்ச்சி பன்மடங்காக ஆக்கப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்காக லிங்காஷ்டகம் நீங்கள் கேளுங்க. சிவனுடைய எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் காலையில் நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்ன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன். அந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு ஜிப் அப்படின்றது நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது வாயில் எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி பல மடங்கு உங்கள் சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போய் பிறகு பிரதிபலிங்க. முக்கியமான விஷயங்களை அன்னைக்கு தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் இருக்க போகிறது அப்படின்றது ரிஷபத்தில் தான். ஏற்கனவே 4 கூட்டு கிரக அமைப்பு, 2ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் செகண்ட் ஹாஃபில் மாறுவாங்க. அப்போ இதனுடைய தாத்திரேயம் ரொம்பவே அதிகமாகும். ஸோ சந்திராஷ்டமத்தில் முக்கியமான காலகட்டத்தில் செய்ய வேண்டிய எதையுமே அந்த 2.5 நாள் நீங்கள் தவிர்த்துடுங்க. சரி, ஆரோக்கிய குறைபாடு வர அதிகமான வாய்ப்புகள் உண்டு.
புதன் உஷ்ண கிரகம், சூரியன் உஷ்ண கிரகம். ஸோ ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். அதே மாதிரி த்ரோட் ஃப்ளோ வந்து ஈஸியாக இல்லாமல் இருக்கும். ஸோ த்ரோட் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் குளிர்ச்சியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், காகிள் பண்ணுங்கள் சால்ட் வாட்டரில். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சுய ஜாதகத்தில் இப்போ கிரகங்கள் சரியில்லாத ஒரு தசாபுத்திகள் நடந்தால் நான் சொன்ன அந்த நெகட்டிவிட்டிஸ் இன்னும் பன்மடங்கு ஏறும். பட் எது பன்மடங்கு ஏறினாலும் எப்படி சரி செய்யலான்ற டூல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் பின்பற்றி இந்த ஜூன் மாதத்தில் ப்ளஸ்ஸஸ் அவ்வளவு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கோங்க. ரிஷப ராசிக்குண்டான சந்திராஷ்டம காலம் 21 6:18 சாயங்காலத்திலேருந்து 23 10:50 இரவு வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2 ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.